ஹாய் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங்க்கான நிறைய டிப்ஸ் தான் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்கிற நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கலாம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமலும் இருக்கலாம். அப்படி ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சேஞ்சஸ் உங்களோட ஸ்டிச்சிங்லையும் டெய்லரிங்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். சின்ன சின்ன விஷயம்தான், பட் அதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நான் எடுத்து தான் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ளவுஸ் கஸ்டமர்கிட்ட கொடுத்தோன்னே முதல்ல கஸ்டமர் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எடுத்து பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நீட்டாக இருக்கா அப்படின்றது தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த நீட்னஸ் எதில் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த ப்ளவுஸ்க்கு ஓவர்லாக் கொடுக்குறதுல நீட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இந்த ஓவர்லாக் போடாமல் ப்ளவுஸை கொடுக்கறதுனால ப்ளவுஸில் அந்த பிசுறெல்லாம் எண்டில் சீக்கிரமே அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த பட்டு புடவையோட ப்ளவுஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த நூல் பெரிகிற மாதிரி வந்துடும். கையிலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் ஓவர்லாக் வெளியில் வாங்கி போட்டு கொடுத்துருங்க. இல்லைனா நீங்கள் ஓவர்லாக் மிஷின் ஒன்று கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் டிலே பண்ணிகிட்டே இருப்பீங்க. நானும் அப்படி தான். நான் மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் ஓவர்லாக் மிஷின் வாங்குறதுக்கு. நான் டெய்லரிங்கில் ஏர்ன் பண்ணி அந்த அமௌண்ட்டில் தான் நான் ஓவர்லாக் மிஷின் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் வாங்கிட்டேன். பட் நீங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் மிஷின் வாங்கும் போதே கூடவே ஓவர்லாக் மிஷினும் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் வெளியில் ஓவர்லாக் போட்டு கொடுக்கறதுக்கு 40 ருபீஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. மற்ற ஏரியாவில் எப்படின்றது தெரியல. ஸோ நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போட்டு கொடுத்துடலாம். அது கஸ்டமர்ஸ் பார்க்கும்போதும் ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓவர்லாக் மிஷின் பார்த்திங்கன்னா போர்ட்டபுளாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டாண்டோடு கூட வருது. நான் போர்ட்டபுளாக தான் வாங்கினேன். ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பட் அந்த டேபிளில் நான் வச்சு ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய மிஷின் பக்கத்தில் தூக்கி வேறு இடத்துல வச்சு நான் ஓவர்லாக் போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக டேபிளோடு வாங்கிக்கோங்க. அது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா எதுலையாவது ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். எண்டில் எதுலேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் நான் டேபிளோட வாங்காமல் நான் போர்ட்டபுளாக தனியாக தூக்கி எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஸ்பேஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓவர்லாக் மிஷின். எல்லா பிராண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் ஷேகர் அப்படின்ற பிராண்ட் ஓவர்லாக் மிஷின் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப நல்லா தான் இருக்குது. வாங்கி 8 மந்த்ஸ் ஆகியிருக்கும். நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ளவுஸ் என்ன மெட்டீரியல் இருக்கோ ஃபேப்ரிக்கு அதுக்கு சேம் கலர்லேயே நம்ம லைனிங் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கலர் வாங்கினோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஃபேப்ரிக் அப்படின்னா நம்மளுக்கு போட்டிருக்க லைனிங் டிஃப்ரெண்ட் கலராக இருந்ததுன்னா மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைனிங் ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா லைனிங் கொஞ்சம் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம ப்ளவுஸ் சாரீ 3000 4000 எவ்வளோ வேணாலும் இருந்தாலும் நம்ம லைனிங் நம்ம கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸோட லுக்கே போயிடும். என்னென்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சுருங்கிற மாதிரி ஆகிடும். அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் ஃபேப்ரிக் வேறு மாதிரியும் உள்ளே போட்டிருக்க அந்த லைனிங் சுருங்கின மாதிரி இருக்கும் போது ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்காது. கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி லைனிங் செட் ஆகலை, ஃபிட் ஆகலை, லைனிங் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, ப்ளவுஸோட ஃபிட் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு அவங்க போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதனால் நீங்கள் லைனிங் வாங்கும்போதே கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. ரொம்ப காட்டனாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது ரொம்ப சுருங்கிடும். ஃபேப்ரிக் தனியாக இருக்கும், லைனிங் தனியாக தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம லைனிங் கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்ம என்ன கலரில் நம்மளுக்கு ஃபேப்ரிக் இருக்கோ அதே கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா த்ரெட்டு நம்ம வேறு கலரில் கொடுக்குறோம் அப்படின்னா அப்பட்டமாக தெரியும். அது மாதிரி ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அந்த த்ரெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மேட்சிங் கலர் தானே அப்படின்றது பார்க்காம மேட்சிங்கான த்ரெட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கப் சைஸ் தான். இப்போ ப்ளவுஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தோன்னே அவங்க வந்து மெயினாக பார்க்குறது வந்து நெக் எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் வியர் பண்ணி பார்க்கும்போது மெயினாக பார்க்குற விஷயம் வந்து கப் சைஸ் தான். ஸோ அந்த கப் சைஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா அவங்களுக்கு ப்ளவுஸே நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ கப் சைஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பார்த்து அளவு ப்ளவுஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா அந்த 3 டாட்ஸுக்குமே ஒரு 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் 2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணோனாலுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கப் சைஸ் வந்து கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுறது நல்லது. ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணோம், டக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணாமல் கப் சைஸ் வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கா, டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி, இல்லை அளவு எடுக்கும் போதும் நம்ம வந்து இந்த பஸ் பாயிண்ட் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக மார்க் பண்ணோன்னா நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ அது வந்து மெயினாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பட்டி அட்டாச் பண்ணி மடிச்சிட்ட பிறகு 2 பக்கமுமே நார்மல் 2 சைடு ஃப்ரண்ட் பார்ட்டும் நான் சொல்கிறேன், ஃப்ரண்ட் பார்ட்டுமே வந்து வச்சு பார்க்கும்போது ஈவனாக இருக்கணும். அதாவது நம்ம சைடில் வந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் நெக்கு 2 சைடோட நெக், பட்டி அட்டாச் பண்ணுற ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறமா அதோட எண்டிங் பாயிண்ட், அது எல்லாமே வந்து ஒரே அளவில் இருக்கணும் 2 பக்கமுமே. ஒரு பக்கம் வந்து டாட் வந்து மேலேயும் இல்லை ஒரு சைடு லென்த் வந்து அதிகமாகவும் இருந்ததுன்னா ப்ளவுஸ் வந்து கொக்கி போடும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்களுக்கு வந்து ஒரு சைடு லென்த் அதிகமாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 பக்கமுமே சேம் டு சேம் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். நெக்கும் வந்து ரொம்ப முக்கியம். நெக்குமே கரெக்டாக 2மே ஒரே லென்த்தில் இருக்கணும். இந்த பக்கம் 5 வச்சுருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த சைடுமே வந்து 2வது பக்கமும் 5 தான் இருக்கணும். பார்க்கும்போது அப்படியே ஈவனாக வர மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து சைட் ஜாயின் பண்ணுறது. என்ன தான் நம்ம ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணுறதுல தான் ப்ளவுஸோட ஃபிட்டிங்கே இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் தப்பாக தைச்சிட்டோம், இல்லைனா அது வந்து லூஸாக போயிடும், இல்லைனா பயங்கர டைட்டாக போயிடும். ஸோ போட்டு பார்த்துட்டு டக்குன்னு ப்ளவுஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம், நம்ம தையலை பிரிக்கிறதா இருக்கும், தையல் போடுறதா இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இருக்கும். அதை வச்சு ப்ளவுஸ் ஒழுங்காக ஸ்டிச் பண்ணல அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் சொல்லிடுவாங்க. அதனால் சைட் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுற ஃபேப்ரிக் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ காட்டன் நல்லா ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் லூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க துவச்சி போட்டால் கூட வாஷ் பண்ணிவிட்டு வியர் பண்ணால் கூட அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் சைட் ஜாயின் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி சைட் ஜாயினில் வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட இந்த ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை மேலேயும் கீழேயும் வந்து கை ஸ்லீவோடது ஜாயிண்ட் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட அதாவது டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சம்டைம்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஷோல்டர் ஃபால் ப்ராப்ளம் கூட வரும். அதனால் சைட் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா பட்டி அட்டாச் பண்ணுறதுலையும் ஃப்ரண்ட்டோட லென்த் அதிகமாக இருக்கலாம், பேக்கோட லென்த் கம்மியாக இருக்கலாம், இல்லை அது அதிகமாக இருக்கலாம். ஸோ அதை அட்டாச் பண்ணும்போதும் மேலேயும் கீழேயும் வரும். அது நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா பட்டி அளவெடுக்கும் போதே இப்போ பேக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டி மடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பட்டியில் எந்த ப்ராப்ளமுமே வராது. அதாவது எண்டில் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ்ஸ் வந்து கரெக்டாக ஆர்மோல் வந்து 2 பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுமே கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமுமே வராது. அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவோட அந்த தையல் இருக்கும் இல்லையா, அது மேலே பார்த்த மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்தால் கூட அந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ 2 தையலுமே மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறது நல்லது. இப்போ நான் வந்து உங்களுக்கு சைட் ஜாயின் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக புரியும். நான் வந்து வீடியோஸில் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வீடியோவும் பார்த்துட்டு இந்த ஆடியோவும் கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நான் வந்து என் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து அயனிங். எல்லோரும் மிஸ் பண்ணுறது இது தான். நான் டெய்லர் ஷாப்பில் நான் வந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன். ஸ்டிச் பண்ணுறது அப்படியே குப்பை மாதிரி எங்கெங்கேயோ ஷெல்ஃபில் உள்ளே போட்டிருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி அப்படியே கவரில் போட்டு அப்படியே சுற்றி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது. அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற
மெட்டீரியல் ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீட்டாக அயர்ன் பண்ணி கஸ்டமர்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு அவங்க கொடுக்குற துணி வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்தால் கூட அயர்ன் பண்ணிட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அயர்னிங் ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். அது ஆனால் சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு விடுறது வந்து கடைசியில் அந்த ஃபினிஷிங்கில் கொஞ்சம் நம்மளுக்கு தப்பாக தெரியும். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணதோ இல்லை தையல் போடும்போதோ நம்ம டாப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த நூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறது, இல்லைனா சரியாக கட் பண்ணாமல் குட்டி குட்டியாக அப்படியே இருக்கிறது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. கட்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த எல்லா தையலையுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி ஓவர்லாக் பண்ணி கொடுத்தா அப்படியே ப்ளவுஸ் வந்து பார்க்க ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இது சிம்பிளான விஷயந்தான். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். சைட் ஜாயிண்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம 3 தையல் 4 தையல் எவ்வளோ வேணாலும் நம்ம போடுவோம். அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு தையல் மட்டும் ப்ராப்பராக போட்டுட்டு அடுத்தடுத்து வர தையலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, இன்கேஸ் வந்து லூப் விழுது அப்படின்னா அதை சரி செஞ்சு அந்த தையலை பிடிச்சி ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பெரும்பாலும் அந்த ஃபஸ்ட்டு தையலை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்போ அந்த செகண்ட் தையல் தான் அவங்களுக்கு மெயினாக இருக்கும். அந்த தையல் நம்ம ஒழுங்காக போடலைன்னா ப்ளவுஸே வந்து ரிமூவ் ஆகிடும், அதாவது தையல் வந்து பிஞ்சிடும். அதனால் நம்ம எல்லா தையலுமே போடுற எல்லா தையலையுமே டாப் ஸ்டிச்சோட கரெக்டாக நம்ம போடணும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, லூப் விழுது, தையல் ஒழுங்காக விடலை, லூஸாக இருக்க ஸ்டிச்னால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பாபினை சரி பண்ணிவிட்டு திரும்பியுமே அந்த தையலை நம்ம போடணும். இது வந்து ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். அவங்க எந்த அளவுக்கு தையல் வேணும்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். மேக்ஸிமமாக நம்ம வந்து 3 to 4 தையல் வைக்கலாம். நீங்கள் வந்து அந்த மாதிரி தையல் வச்சோம் அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரில் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ப்ளவுஸ் வந்து நிறைய லைனிங் ப்ளவுஸில் வந்து அடித்து திருப்புறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் பெரும்பாலும் எனக்கு இப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைன்னா அடித்து திருப்பி கொடுத்துட்றாங்க. அது லைஃப் வந்து ரொம்ப கம்மி, அதாவது ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்காது. எப்போவுமே வந்து ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறத பாருங்கள். இதில் ஒரு அட்வான்டேஜ் கூட இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நெக்கை வந்து அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு பட்டி அட்டாச் பண்ணுற பிறகு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் இருக்குது அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட்டோட நெக் கம்ப்ளீட் ஆகிடும். இதே வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மேட்ச் பண்ணலாம். லைக் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாக இருக்க கொக்கி பக்கம் அதிகமாக இருக்குன்னா கட் பண்ணிக்கலாம், ஐ பக்கம் அதிகமாக இருக்குன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷிங்காக நம்ம வந்து நெக்கை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணும்போது நெக்கு பார்க்க நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து லைஃப் வரும். அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க குனியும் போது எழுந்திருக்கும் போது அந்த தையல் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து சில பேர் அவங்களே கேட்பாங்க, எனக்கு அடித்து திருப்பி கொடுங்க, கிராஸ் பீஸ் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணலாம். இல்லை கேட்கல அப்படின்னா பெரும்பாலும் நம்மளோட ஸ்டைலில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் பீஸ்க்கு வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு ப்ளவுஸை அவங்க வியர் பண்ணால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஊக்கு வந்து ஒழுங்காக ஸ்டிச் பண்ணணும். ஊக்கு வந்து நம்ம ஒழுங்காக ஸ்டிச் பண்ணாமல் இருந்துட்டால் லூஸ் ஆகிடும். இல்லை ஊக்கும் ஐயும் வந்து தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அவங்களால போட முடியாது. அதுலேயே அந்த ஃபினிஷிங் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நம்ம வந்து இதில் சொதப்பிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஊக்கு வந்து கரெக்டாக கட்டணும். அதே மாதிரி வந்து ஊக்கு வந்து இப்போ இந்த சில்வர் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் லைஃப் வருது. இந்த கோல்டன் கலரில் வர ஊக்கு வந்து சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிடுது. அது வந்து நல்லா இல்லை, லைஃப் இல்லை. ஸோ நல்ல ஒரு ஊக்கு போடுறதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு ஊக்காக வாங்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணணும். அது வந்து ஐ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வி மாதிரி கேட்குறாங்க. அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஐ கட்டணுன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம கட்டி கொடுக்கலாம். ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். ஒரு 8 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம ஐ கட்டினோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணால் தான் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து வியர் பண்ண ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமே ஐ பிஞ்சிடும், ஊக்கு எல்லாமே பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ் இருக்குது, சாரியோட ப்ளவுஸ் இருக்குன்னா நான் கண்டிப்பாக ஓவர்லாக் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே தான் இது.
ஓவர்லாக் அப்படின்னா சைடில் மட்டும் கிடையாதுங்க. ஓவர்லாக்ன்றது ஸ்லீவ்க்கு அட்டாச் பண்ணுவோம்ல, அங்கேயும் நம்ம போடணும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயினிங்கில் கண்டிப்பாக ஓவர்லாக் போடணும். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். நம்ம கஸ்டமர் வியர் பண்ணும்போது ஷோல்டர் இடத்துல குத்துது, இந்த மாதிரி நூல் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. சைடில் மட்டும் ஓவர்லாக் போட்டு அவ்வளோதான் அப்படின்றத நம்ம விடாமல் நம்ம 3 இடத்துல கண்டிப்பாக ஓவர்லாக் போடணும். 4 இடத்துல நம்ம போடணும். இப்போது வந்து பட்டி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு தெரியாமல் அடிப்பேன். ஸோ அப்போ அந்த டைமில் ஓவர்லாக் தேவைப்படாது. சில பேர் ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சு கிளாத் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பிசுறு தெரியும், அந்த இடத்துக்கும் குத்தும். ஸோ அங்கேயும் ஓவர்லாக் போட வேண்டிய வரும். ஷோல்டர் ஜாயினிங்கில் ஓவர்லாக் போடணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ண இடத்துல ஓவர்லாக் போடணும். அதே மாதிரி சைட் ஜாயிண்ட்டில் ஓவர்லாக் போடணும். ஸோ இந்த ஓவர்லாக் போடுற இடம் எல்லாமே நீட்டாக கரெக்டாக நம்ம போட்டுடணும். ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதில் 1-2 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதில் எவ்வளோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.